விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து இன்றைய தினம் பாடல் 12 தருகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைகின்றார். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 12. துணையினால் வரும் நன்மை தீமை. கற்பகத் தருவை சார்ந்த காகமும் அமுதும் உண்ணும். விற்பன விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார். இப்புவிதன்னில் என்றும் இலவு காத்திடும் கிளிபோல் அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிது ஆகும் அம்மா. துணையினால் வரும் நன்மை தீமை. கற்பகத் தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும். விற்பன விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார். இப்புவி தன்னில் என்றும் இலவு காத்திடும் கிளிபோல் அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிது ஆகும் அம்மா. வான் உலகத்தில் உள்ள இந்திரனின் கற்பக மரத்தை சேர்ந்திருக்கும் காக்கையும் அந்த உலகத்தில் உள்ள அமுதத்தை உண்ணும். அதேபோன்று கல்வி அறிவு உடைய மன்னரை அடைந்தவர் அற்பராய் இருந்தாலும் உயர்ந்த வாழ்க்கையை பெறுவர். கிளியானது இலவ மரத்தை அதிலுள்ள காய்கள் பழுக்கும் உண்ணலாம் என காத்திருந்து அந்த காய்கள் அவை வெடித்து பஞ்சாக பறந்ததும் ஏமாற்றம் அடைந்ததைப் போல, அதாவது குறிப்பிடுவார்கள் இலவு காத்த கிளி போல. அந்த நிலையில் அற்பரை அடைந்தவர் நல்வாழ்வு அடைவது மிகவும் அரியதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். துணையினால் வரும் நன்மை தீமை. கற்பகத் தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும். விற்பன விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார். இப்புவிதன்னில் என்றும் இலவு காத்திடும் கிளிபோல் அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிது ஆகும் அம்மா. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், தினந்தோறும் சிந்தாமணி என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடலாக தெளிவுரையோடு தந்து கொண்டிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.